வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன இருக்க போதுன்னா சாரீஸ், டிஷர்ட்ஸ், பேக் அந்த மாதிரி தான் கலந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் முடிக்கணும் கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் எடுத்துட்டு பேனல் நீங்க போய் கட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாட்டி எப்பயுமே சாரீ வாங்கும்போது என்ன சொல்வேன்னா போட்டோ ஷூட்டுக்கு அந்த மாதிரி சொல்வேன். இந்த வாட்டி வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்தேன். அதுதான் அஜெண்டா இந்த வாட்டி வாங்கினதுக்கு. ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூல ப்ளூ கலர்ல உங்களுக்கு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி. இது வந்து ஷிஃபான் சாரீ. அதனால உங்களுக்கு சாரீ வேர் பண்ணும்போது எப்படி நல்லா ஷேப்பா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு நல்லா படிஞ்சு இருக்கும் இந்த சாரீ. அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே நல்லா புசு புசுன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ இதுவே பாருங்களேன், நைஸா. இதுதான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய ஷிஃபான் சாரீ வாங்கினேன், டிசைனர் சாரீ அப்படின்ட்டு. செம்மையா இருந்தது. அம்மா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதுல இன்னும் கொஞ்சம் புதுசான டிசைன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி டப்பாவா இருக்கு. சாரி ஃபுல்லா பார்டர் வந்து இருக்கு. பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல. இதான் ஃபர்ஸ்ட் சாரி. அடுத்தது சேம் ஷிஃபான்ல வேற ஒரு ப்ளூ டோன்ல இருக்கிற மாதிரி. அதை விட இது நல்லா தின்னா இருக்கு இந்த சாரீ. ஆனா அதே ஷிஃபான் மெட்டீரியல் தான். உங்களுக்கு இந்த சாரீ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு. இந்த மாதிரி வருது. சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் பூவா தான் வருது. இப்படிதான் உள்ளது. எனக்கு இந்த கலர் எடுக்குதா? ஐ மீன் இந்த டிஷர்ட் இல்ல, இந்த கலர் சொல்றேன். தெரியலையா? எனக்கும் தெரியல, டவுட்டா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து சாரியை ஃபுல்லா ப்ளீட்ஸ் வச்சு சாரி கட்டுறது பிடிக்குமா, இல்லைன்னா சிங்கிள் ப்ளீட்ஸ் விட்டா பிடிக்குமா? உங்களுக்கு வந்து எந்த டைப் வந்து ஈஸியா இருக்கும்ல, எந்த டைப் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபுல்லா ப்ளீட்ஸ் வச்சு நார்மலா யூஸ்வலா கட்டுற சாரி மாதிரி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கிள் ப்ளீட்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. மெயினான ரீசன் என்னன்னா புதுக்குன்னு விழுந்துருவேன், சும்மாவே நடக்க வராது. அண்ட் எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கடுப்பா இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்படி அழகா போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். என் வீட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, விடவே மாட்டாங்க. அதனால தான் ஆன்லைனில் வாங்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கிக்கிறது. இந்த இது ஃபுல்லாக இதுலேயே வந்து இந்த கலர் காம்பினேஷன்லேயே இந்த பிரிண்ட் இருக்கு இல்லையா, அனிமல் பிரிண்ட்டு, அப்புறம் சும்மா ஓட்டையா இல்லை, ரவுண்டா அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால நான் இந்த பிரிண்ட் எடுத்தேன். உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா பிளாக்ல குட்டியா கோல்டு பார்டர் வருது. சாரி ஃபுல்லாவே இதான் டிசைன். இது எனக்கு நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஹோப்ஃபுல்லி அப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் அடுத்த சாரி. இதுவும் ஷிஃபான் தான். உள்ள வந்து பேப்பர் இருக்கா, அதனால தான் வந்து அந்த சத்தம் வருது. இதுவும் நல்லா பஞ்சு கட்டலாம். இது சிங்கிள் பீட்ஸ் விட்டா நல்லா இருக்குமே இந்த டிசைனுக்கு. போட்டோல அந்த மாடலும் இந்த சிங்கிள் பீட்ஸ் தான் விட்டுருந்தாங்க. நான் ப்ளீட் தான் வைப்பேன், ஃபுல் ப்ளீட். அடுத்தது வந்து இந்த சாட்டன் மாதிரி, பட் ஆனால் அது சாட்டன் இல்லை, ஆவிஷ் கலர்ல இருக்கிற இந்த சாரி. பேப்பர் இருக்கிறனால ஓரம் சத்தமா இருக்கு இந்த சாரி. இது வந்து அந்த மாடல் போடும்போது பார்க்க செம்மையா இருந்தது. இப்ப நேர்ல பார்க்கும்போது ஓல்டு மாடல் மாதிரி தெரியுது. எங்க அயம்மாவோட சாரி மாதிரி எனக்கு சரியா தெரியல. இது கொஞ்சம் எனக்கு வச்சு பார்த்தாலும் ஓல்டா தான் இருக்கும். மேபி நான் கலர் வந்து சரியா எடுக்கலையா அப்படின்னு தெரியல. இதுல கலர்ஸும் இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்தேன். ஆனா இது வந்து ஓல்டு மாடல் மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த இதுல குடுப்பன வேணும் போல. நல்லா வெள்ளையா மாடல் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. ஃபுல்லா இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு. ஒரு வாட்டி கட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா நைஸா அம்மாக்கு தள்ளி விட்டுருவோம், வீட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ வாங்க சாரீலாம் காட்டிட்டேன். இப்போ டிஷர்ட்ஸ்க்கு போகலாம். இந்த டிஷர்ட் வந்து ஒரு வாட்டி போட்டு தோச்சாச்சு, அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும், மன்னிச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான பர்பிள் கலர்ல எடுத்த டிஷர்ட். இந்த பிராண்ட் இது வந்து மேக்ஸ்ல இருந்து எடுத்திருந்தேன். இது நான் சைஸ் எல் எடுத்திருந்தேன். இது வந்து ஸ்ட்ரெச் ஆகல, நெட்டட் டிஷர்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. நெட்டட் இல்ல ரிப்டு டிஷர்ட். அந்த இது ஷீன்லாம் பார்ப்போம் இல்லையா, அது ஆல்மோஸ்ட்
கொஞ்சம் லைட்டா க்ளோஸ்ட் நெக் தான், ஓவரா ஓப்பன் வராது. நார்மல் பிளெயினான டிஷர்ட். இது எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எடுத்தேன். இது பாடிக்கு ஃபிட்டிங்கா வரும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே எல் சைஸ்ல எடுத்தேன். எனக்கு வந்து ஃபிட் வந்து கொஞ்சம் லூஸா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. தோச்சா சுருங்கி இருக்குமோ அப்படின்னு வேற எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு வாட்டி போட்டாதான் தெரியும். பட் கலர்லாம் எதுவுமே போகல, அப்படியே தான் இருக்கு. தோச்சதுனால கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமா தெரியுது, அவ்வளவுதான். மற்றது வந்து எதுவுமே இல்லை. பட் இது செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தது. இதை நான் வந்து புக்கிங்க்கு போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸ்ல டிஷர்ட். இது கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பை திஸ் டைம் இதை நான் வீடியோ போடும்போது இது இன்னும் அவைலபிளா இருக்கான்னு தெரியல. பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கலர் வந்து பிரிட்டியா இருக்கு, கியூட்டான கலர். அடுத்து மேக்ஸ்ல இன்னும் 2 டிஷர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து லைட் பிங்க் கலர்ல எடுத்திருந்தேன். இது வந்து நான் எம் சைஸ்ல எடுத்திருக்கேன். இது ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல வருது. இதுவும் நான் புக்கிங்க்கு போடுறதுக்காக தான் எடுத்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ட்ரெஸ் அப் பண்றதுக்கு மூடே இருக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை போட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கி வைத்தேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஆனா பாக்குறதுக்கு வீட்டுல போடுற மாதிரி இருக்காது. அதுக்காக அடுத்ததும் அதே மாதிரி ஒரு பர்பிள், லைட் பர்பிள், ஓகேவா, ரொம்ப லைட்டான பர்பிள்ல ஒரு டாப் எடுத்தேன். இதுவும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுறது தான். இது என்னன்னா மேக்ஸ் யங்குன்னு போட்டிருக்கு. இது அந்த குட்டி பசங்கள் தான் தெரியல. இதுவும் நான் எல் சைஸ்ல தான் எடுத்தேன். ஆனா அந்த எல்லுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இது குட்டியா தான் இருக்கு. ஐ திங்க் இது கிட் செக்ஷன்ல இருந்து வந்துருச்சான்னு தெரியல. ஆனா மாடல் வந்து அடல்ட் தான் இருந்தாங்க. ஆனா யங்குன்னு போட்டிருக்கு, மேக்ஸ் யங் அப்படின்ட்டு. அது என்ன கலெக்ஷன் பேரா எனக்கு தெரியல. இதுல என்னன்னா உங்களுக்கு சைட்ல வந்து இந்த மாதிரி சுருக்கமா வரும். இதான் மாடல். இது வந்து போட்டா ஹை வேஸ்டட்டுக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். இது எல் மாதிரியே இல்லை பார்க்க. நான் வந்து எம் எடுத்தா ஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு எல் எடுத்தா எல்லும் வந்து அந்த மாதிரி தான் குட்டியா இருக்கு. என்ன பண்றது? இது வந்து ஐ நோ லைக் இந்த இது ஏன் இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. இதை நான் போட்டு காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பேக் வந்துட்டோம். பேக் வந்து 2 பேக் பேக் எடுத்திருந்தேன். இந்த பேக் பேக் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போறதுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு தான். இல்லைன்னா புக்கிங் போகும்போது ஏதாவது வச்சுக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய காலேஜ் யூஸ் அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சஃபாரில இருந்து இந்த பேக் பேக் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி இது வந்து ஐ திங்க் 36 லிட்டரோ என்னமோ இது கெப்பாசிட்டி. அதெல்லாம் பார்த்து தான் எடுத்தேன். ஒன்று குட்டி பேக், இன்னொன்று பெரிய பேக். ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு ஜிப் இருக்கு அண்ட் இது ஒரு ஜிப் இருக்கு. இது ஒன்று. பின்னாடி மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல லேப்டாப் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. இது குட்டி பேக்னாலும் உங்களுக்கு லேப்டாப் வச்சு இது பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சைட்ல இருக்கு. இது வந்து சஃபாரி நல்லா பிராண்டட் அப்படின்றனால இது எடுத்தேன். இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் இந்த கலர் பிக் பண்ணேன் ஏன்னா இன்னொன்று ஃபுல் பிளாக் அப்படின்றதுனால இது ஒன்று எடுத்தேன். ஏன்னா இந்த அவுட் ஸ்டேஷன் இதுக்கு போகும்போதே என்னோட கிட்ட நான் வந்து காட்டியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. 2 பேக்குமே வந்து கையில தூக்குற மாதிரி இருக்கும், பேக் பேக் இருக்காது. ஸோ இன்னொரு இது வந்து ஓவர் நைட் பேக் மாதிரி என்னால் கையில தூக்கிட்டு போக முடியாது. லைக் நம்மளோட லக்கேஜ், நம்மளோட துணி, அந்த இதெல்லாம் போட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துட்டு போகணும் இல்லையா, அதையும் கையில என்னால் தூக்க முடியாது. நானும் அம்மாவும் போறதுனால 2 பேர் 2 பேக் ஒரு பேக் மாத்தி போட்டுக்கலாம். ஒரு பேக் பேக் இருந்ததுன்னா அதுல தண்ணி, ஸ்நாக்ஸ், சார்ஜர்ஸ், அப்புறம் எங்களோட துணி, ஒரு பெட்ஷீட்டு, டவல், அது எல்லாமே அந்த பேக் பேக்குள்ளேயே போயிடும். அதை வந்து நான் பின்னாடி மாட்டிப்பேன். பின்னாடி ஷோல்டர்ல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இது தெரியாது, கையில தூக்குறதா கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பேக் மட்டும் நாங்கள் மாற்றி இது பண்ணிக்கிற மாதிரி. கையிலே 3 பேக் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க 2 பேக் கையில தூக்குற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்காது. ட்ரெயின் ஓடி ஏறுறது இறங்குறது நோ. அடுத்த பேக் வந்து இப்போ நான் காட்டினலையே அதை விட பெரிய பேக். இதுவும் சஃபாரி தான். இது வந்து இப்போ ஆஃபர்ல இருந்தது, அதுக்காக எடுத்தேன். இது வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல புச்சுக்குன்ட்டு. இதுல இங்க ஒரு ஜிப் இருக்கு, இங்க ஒரு ஜிப் இருக்கு, இங்க ஒரு ஜிப் இருக்கு. அதுல விட இதுல ஜிப் இருக்கு. இங்க ஒரு ஜிப் இருக்கு. கடைசியில இங்க ஒரு ஜிப் இருக்கு. இத்தனை ஜிப் இருக்கு. ஆனா இதுல லேப்டாப் கம்பார்ட்மெண்ட் கிடையாது.
சைட்ல உங்களுக்கு வாட்டர் கேன் வச்சுக்கிறதுக்கு 2 பக்கமும் இருக்கு. இது பெரிய பேக், இது கண்டிப்பா ஊருக்கு போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இது ரெண்டுமே அந்த பர்பஸ்க்காக லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஐட்டம் இந்த ஹால்ல. இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வாட்டி வந்து கலந்து இருக்கு. இந்த வாட்டி ஹாலே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலவையில இருக்கு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.